கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 12:8, ரோமன்ஸ் 12:8. புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தினுடனே செய்ய கடவன். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாரு, என்னென்ன வரங்கள், அதை எப்படி நம்ம உபயோகப்படுத்தணும், இங்கே ஒரு 4 காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. முதல்ல என்ன சொல்கிறாரு, புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும். இந்த புத்தி பேராக்கிலிசிஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க மொழி பதம், அதாவது அது ஒரு ஆறுதல் கொடுக்கிறது, பலப்படுத்தக்கூடியது, உற்சாகப்படுத்தக்கூடியது, ஒரு சிலர் முன்னாடி வர செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன, ஒரு மன சோர்வு உள்ளவங்களை கூப்பிட்டு, அது யார் சோர்ந்து போய் இல்லை அப்படி தடுமாற்றத்தில் இருக்கிறாங்க, அப்படி இருக்கவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு சரியான முறையில் புத்தி சொல்லக்கூடியதாக, இது அவங்கள புகழக்கூடியதில்லை. அதாவது அவர்களை எப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அடுத்து, பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்கக்கூடியவன். அது உண்மையோட ஒரு நல்ல ஒரு தெளிந்த நோக்கத்தோட, அதாவது எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு அஜெண்டாவும் இல்லாமல். இப்போ கொடுக்குறவன் என்ன, மற்றவங்கெல்லாம் பார்க்கணும், எல்லாரையும் ஏதாவது நான் காசு கொடுத்து அவங்களை நான் சொல்கிறத கேட்கணும், அப்படி இல்லை. இது என்னென்னா, ஒரு மனுஷன் எப்படி மற்றவர்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அப்போ ஒரு தாராள குணம் உள்ளவன் என்ன, அது ஒரு அமைதியாக, சந்தோஷமாக, ஒரு தியாகத்தோட, ஒரு உண்மையோடு செய்யும்போது அது தேவனுடைய இருதயத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து 3வது என்ன சொல்கிறாரு, முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் எடுக்க கடவன். தமிழில் முதலாளின்னு சொல்லி முயற்படுகிறது. நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ரூல் இருக்கும். ப்ரோயிஸ்டமி என்று சொல்லக்கூடிய கிரேக்க மொழி பதம், அதாவது வழிநடத்தக்கூடியவர், இல்லை ஒரு கைடுன்னு சொல்லக்கூடியதா, இல்லை எல்லாரும் முன்னாடி நிற்கக்கூடியவங்க, இல்லை ஒரு சபையை வழிநடத்தக்கூடியவங்க. அப்போ ஒரு ஆவிக்குரிய சபையில் நீங்கள் தலைவனுங்க எடுத்துக்கலாம். இது ஒரு உக்ரானம், ஒரு ஸ்டூவர்ட்ஷிப்பு. அது என்ன ஜாக்கிரதையாக இருக்கணும்னா என்ன, நம்ம இது ஒரு சரியான முறையில் கவனமாக இருக்கிறோமா, தொடர்ந்து செய்கிறோமா, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பை சரியான முறையில் நம்ம சரியான முறையில் வழி நடத்துகிறோமா. ஒரு சோம்பேறியான லீடர் என்ன பண்ணுவார், அந்த சரீரத்தை கடினப்படுத்திடுவார். ஆனால் அதே சமயத்தில் ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஒரு தலைவன் என்ன பண்ணுவார், அந்த சரீரத்தை பலப்படுத்தக்கூடிய மக்களாக மாறிடுவார். அடுத்து என்ன சொல்கிறாரு, இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தினுடைய செய்ய கடவன். ஏன்னா இரக்கம் என்ன பார்க்கணும், மற்றவங்களுடைய வேதனையை பார்க்கக்கூடியதா, மற்றவருடைய பாடுகளை அதுக்கு இது பண்ணக்கூடியதா, நொறுங்கு போனவங்களை ஆறுதல் சொல்லக்கூடியதா, வீழ்ந்து போனவங்களை தூக்கக்கூடியதா. அப்போ என்ன, இவங்களை உற்சாகத்தோடு, ஒரு சந்தோஷமாக, ஒரு அவங்களுக்கு ஒரு நெருக்கமாக, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் வரக்கூடியதா. அப்போ என்னென்னா, ஒரு இரக்கம் ஒரு காலமும் அது ஒரு பாரமாக இல்லாதபடி என்ன பண்ணணும், நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மக்களாக செயல்படக்கூடியதா. அப்போ இந்த 4 காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இது ஒரு அடையாளமாக இருக்கக்கூடாது. இது என்னென்னா, கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை, அந்த கிருபை வரத்தை நான் மற்றவர்களுக்கு காட்டுகிறேன். ஏன்னா நம்ம இருதயம் எதை குறித்து கவனமாக இருக்குங்கிறத வச்சு தான் நம்ம மீதி பேருக்கு இந்த வரத்தை கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு சபை பலப்படணும், அதில் ஒரு இது வர வேண்டும், ஒருத்தர் உற்சாகப்படுத்தப்படணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம அழகாக நேர்த்தியாக நம்ம கொடுக்கப்பட்ட வரத்தை செயல்படுத்தணும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி யாராவது ஒருத்தர் உங்களால் ஒரு சந்தோஷப்படுத்தி என்கரேஜ் பண்ண முடியுமா, அவங்கள உற்சாகப்படுத்த முடியுமா? ஏன்னா ஒருவேளை இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தேவன் பேரில் ஒரு பற்றுதலையும் தேவனை பிடித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், அதாவது நீங்கள் உங்களுடைய இருதயத்திலிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், பகிர்ந்து கொடுக்குறவன் வஞ்சனை இல்லாமல். ஏன்னா இது என்ன, ஸ்டூவர்ட்ஷிப் என்று சொல்லக்கூடியதா. அதாவது ஒரு உக்கிரானம், நான் எனக்கு சொந்தம் கிடையாது, ஆனால் நான் என்ன பண்ணுறேன், மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியதா. அப்போ நாங்கள் வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவனாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படி வழி நடத்துகிறீங்களா?
இப்போ உங்களுக்கு யாருக்காவது இரக்கம் காட்ட முடியுமா இன்னைக்கு? நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நீங்க சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த கிஃப்ட் இருக்கு? ஒருத்தருக்கு ஒரு ஆறுதலா, ஒருத்தரை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தை, ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு குடுக்கக்கூடியது, ஒருத்தவங்கள உண்மையான வழி நடத்தக்கூடியது, ஒருத்தவங்களுக்கு ஒரு இரக்கம் காட்டக்கூடியது, இப்படி எவ்வளவு காரியம் செய்ய முடியும்? அப்படி செய்யக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறோமா? அப்ப எனக்கு அருமையானவர்களே, நாம் கர்த்தர் இந்த சபையில நம்மளை எதற்காய் இணைத்திருக்கிறாரோ, அதை செய்யக்கூடிய மக்களாய் இருப்போமா? வல்ல பிதாவே, இதோ எவ்வளவு அருமையாய் நேர்த்தியாய் ஒவ்வொரு வரமும் எப்படி உபயோகப்படுத்த வேண்டும், அது எப்படி அந்த வரம் கர்த்தரை காட்டக்கூடியதாய் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. அதனால ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை நாங்கள் உபயோகப்படுத்தி சபையாகிய சரீரத்தை சரியான முறையில் எடுத்துக்கட்ட எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.